காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அஞ்சு பழனி. ஆடி பிறந்துருச்சுங்க. ஆடி பிறந்து இது ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை. அதனால நம்ம இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மார்னிங்கே சீக்கிரமாக எழுந்துட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு அடுப்பை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டேங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அடுப்பவே பற்ற வச்சேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன்லாம் கிடையாதுங்க, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீட்டில் சாப்பாடு தான். இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா சாம்பார், வடை, பாயசம், கோவக்காய் பொரியல் தான் நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சாதம் கழுவி அடுப்பில் வச்சாச்சு, அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு கழுவி வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளி, ஒரு 4 பூண்டு, மஞ்சள், உப்பு போட்டு விசில் போட்டுடலாம். நான் சாம்பாருக்கு புளிலாம் சேர்க்க மாட்டேங்க, நான் வெறும் தக்காளி மட்டும் தான் சேர்ப்பேன், அதுவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பற்ற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு காய்கறிலாம் அரிஞ்சு வச்சிடலாம். கூடவே கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அவரைக்காய் போட்டு தான் இன்றைக்கி நான் குழம்பு செய்ய போகிறேன். சில பேர் உருளைக்கிழங்கு தோல் சீவி போடுவாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுவும் நல்லா தாங்க இருக்கும், தோலோடு போட்டு செய்யறதும். சாதமும் பருப்பும் நல்லா வெந்துட்டுருக்கு. பருப்பு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் தாளிப்புக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் குக்கர் விசில் வந்துடுச்சு, அதை நம்ம இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பார் தாங்க தாளிக்க போகிறோம். எவ்வளோதான் சீக்கிரமாக எழுந்து நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டாக அந்த டைமுக்கு தான் வந்துடுது. மணி பார்த்திங்கன்னா ஒரு 1 ஆயிடுச்சு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, ஆனால் பசி எதுவும் தெரியல எனக்கு, வேலை செய்கிற கலப்பில். இப்போ அடுப்பில் கடாயை வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிக்க வேண்டியதான். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுருவோம். அதுக்கப்புறம் கூடவே அரிஞ்சு வச்சுருக்க காய் எல்லாத்தையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிருவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கையோடு நம்ம மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். தீரனா அவங்க அப்பாவும் பாயசத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சேமியான்னு இருந்தது. அதில் சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே அதிலே இருந்தது. நம்ம பாலை கொதிக்க வச்சு அந்த பேக்கெட்டை அப்படியே கட் பண்ணி போட வேண்டியதாங்க. பாயசம் ரெடி ஆகிடுமா. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி செய்ய போகிறேன். குழம்புல இருக்க காய் நல்லா வெந்துட்டு இருக்கும்போது இந்த டைமில் நம்ம பருப்பு ஊற்றிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. சாப்பாடு சைடில் வெந்துட்டுருக்கு. சாப்பாடு இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு பெருங்காயம் போட்டுடலாம். உள்ளே தீரா நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான், நல்லா சவுண்டு கேட்குது, கத்திட்டு இருக்கான். நான் அவனை போய் தூக்கிட்டு வரேன். சாதம் நல்லா பொங்கி மேலே வந்துருச்சு, சாதம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ சாதத்தை வடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கோவக்காய் தாங்க வறுக்கணும். சாம்பாரும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் அந்த அடுப்பில் மாற்றிடலாம். இந்த அடுப்பில் நம்ம கோவக்காய் வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். காய் வறுக்கிறதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும்தான். லேசாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பரட்டிட்டுருக்கோங்க. நல்லா பரட்டிட்டு நல்லா ஸ்லோவில் வச்சுருங்க. அது பாட்டுக்கு நல்லா பொறுமையாக வேகுங்க. இந்த டைமில் நம்ம வடைக்கு உளுந்த ஊறு போட்டுக்கலாம். ஒன் ஹவர் ஆகிடுச்சுங்க. கோவக்காவும் வெந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சிடலாம். உளுந்து கூட நிறைய போடுவாங்க. நான் வெறும் உளுந்து, உப்பு மட்டும் தாங்க போட்டு அரைக்க போகிறேன். ஏன்னா குழந்தை சாப்பிடுவான், அதனால் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெங்காயம், உளுந்து, உப்பு அதை மட்டும் தாங்க வடைக்கு ஆட் பண்ணுறேன். உளுந்து அரைச்சிட்ருக்க டைமில் நம்ம இந்த சைடு அடுப்பில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் வடை தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க, அப்போ தான் வடை நல்லா டக்குன்னு உப்பி மேலே வரும். வடை நல்லா வெந்துட்டுருக்குங்க. நம்ம அந்த அடுப்பில் பாயசத்தை ரெடி பண்ணிடலாம். வடை வெந்துடுச்சுங்க. வடை கொஞ்சம் நல்லா வரும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது வடை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
கையோடு நம்ம வந்து பாயசத்தை ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா பொங்கி மேலே வந்துருச்சுங்க. இப்போ அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். நான் வாங்கிட்டு வந்த 2 பேக்கெட்டுமே நான் கொட்டியிருந்தேன். அதுக்குள்ளே சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே அதுக்குள்ளே இருந்துச்சு. சரி, ஒரு பேக்கெட் போட்டால் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் 2 பேக்கெட்டுமே போட்டுட்டேன். இப்போதைக்கு டேஸ்ட்டு கூட பண்ணி பார்க்க முடியாது சாமி கும்பிட்றதுனால. நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். கையோட அப்பளத்தையும் வறுத்துட்டேங்க. சமையல் வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பூஜை வேலை தான். சாமி ரூம்லாம் காலையில் க்ளீன் பண்ணிவிட்டுங்க. எல்லா படுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் காலையில் வச்சாச்சு. தண்ணிலாம் மாற்றியாச்சு. இப்போ வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து பூ வச்சுட்டு சாப்பாடு போட்டு படைச்சிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. தீரா என்னை பூ வைக்கவே விட மாட்டேறான். சாமி ரூம் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கேன். கதவை போட்டு ஆடிட்டு இருக்கான் பாருங்க. நான் அவனையும் தூக்கி வச்சுட்டு தான் பூ வச்சுட்டு இருந்தேன் சாமிக்கு. இன்னும் தீரன் மட்டும்தான் ரெடி ஆகணும்னு வச்சு நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். குழந்தை நல்லா தூங்கிட்டு இருந்தோம். அதனால நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. சரி, சாமி வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைய குளிப்பாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தீரு, அப்பா பிடிங்க. யார் அது? அழகு கிட்டா யாருங்க இது? செல்ல பையனு. தீரு குளிச்சுட்டான். தீரு சூப்பராக ரெடியாக இருக்கான் பாருங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, செஞ்சு வச்சுருக்க சமையல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா வந்து சாமி ரூம் கிட்ட வந்து அடுக்கி வச்சுருக்கேன். லாலி 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 லா. அவ்வளோதாங்க, சாமி கும்பிட போகிறோம். சாமிக்கு வந்து கடவுள் போடுறதுக்காக இலை போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கணுங்க. ஆமாம்மா, ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன். வெத்தலை
சரி திரு நான் சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டு சாப்பிடு சார். தீருக்கு தீருந்தா சாமி கடலே. நல்லபடியாக சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.